வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். மாணவனுடைய க்ளவுட் ப்ராக்டிஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ஆன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பேசிக்காகவே சர்டிஃபிகேஷனில் வந்து 4 கான்செப்ட் இருக்குது. அதில் க்ளவுட் கான்செப்டில் ரொம்ப ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AWS கன்சோல். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய மாணவன் லேப்ஸோடைய இன்டர்ஃபேஸு. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேபுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் நியூ டேப்பில். ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லேப் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த லேபு த்ரூவாக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப வந்து ஒரு பேசிக் லேபு. ஸோ ஒரு க்ளவுட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் போன அப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ அது எப்படி இருக்கும்? ஸோ அதை வந்து ஒரு வாக் த்ரூ பண்ண போகிறோம். பேசிக்காக லேபில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ணது கரெக்டாக தப்பாங்கிறத வேலிடேட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஃபீச்சரும் நம்ம லேபில் இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் லேபை கிளிக் பண்ணணும். இப்போ லேப் க்ரியேட் பண்ணோடனே பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைன்இன் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஓப்பன் கன்சோல் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அக்கௌண்ட் ஐடி பை டிஃபால்ட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஏன்னா இது வந்து ரூட் அக்கௌண்ட் கிடையாது, ரைட்? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, சைன்இன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு AWS அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இதாக இருக்கும். இதுதான் லேண்டிங் பேஜ். இதை வந்து AWS கன்சோல்னு சொல்லுவாங்க. இப்போ லேபில் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் கன்சோல் கொடுத்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரீஜன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதான் ரீஜனு. இப்போ வந்து US ஈஸ்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த ரீஜன் வேணாலும் ஸ்விட்ச் பண்ணலாம். ரீஜனுங்கிறது பேசிக்காக ஸோ AWS மேனேஜ் பண்ண டேட்டா சென்டர்ஸ் லொக்கேஷன், ஃபிசிக்கல் லொக்கேஷன், அதுதான் இங்கே வந்து ரீஜன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சர்வீசஸ். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சர்வீசஸும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ கேட்டகரைஸ் வைஸ்டு AWS வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சர்வீஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டிங், EC2, அனலிட்டிக்ஸ் ரிலேட்டட் டூல் வேணும் அப்படின்னா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டட் டூல்ஸ்லாம் இங்கே பாருங்கள். இப்போது ஹடூப்லாம் ரொம்ப பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க் பிக் டேட்டாவில், அதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் IoT ரிலேட்டடான சர்வீஸ் பார்க்கணுன்னா இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வாக் த்ரூ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்வீசஸை கிளிக் பண்ணி EC2க்கு போய் ஒரு கம்ப்யூட்டிங் செக்ஷனை பார்க்க சொல்கிறாங்க. இதுதான் லேபில் இருக்கிறது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்யூட்டிங் செக்ஷனில் போயிட்டு EC2, ரைட்? ஸோ EC2ங்கிறது என்ன? ஒரு வெர்ச்சுவல் சர்வர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீசஸ். ஸோ இது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய யூடியூப்பில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு லேப்னா ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லேபில் AWS கன்சோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்மளுடைய லேபை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஓனாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய கோர்ஸ்லேயே அது ஒரு பார்ட். இப்போ நீங்கள் AWS கோர்சஸ் இருக்கு இல்லையா மாணவனில், இதை பர்ச்சேஸ் பண்ணாவே உங்களுக்கு லேபும் நாங்கள் அசைன் பண்ணிவிடுவோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதும் நீங்கள் நம்ம லேப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ரைட்? ஃபைனலாக நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் சர்வீசஸ் போய் கோ த்ரூ பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து நல்ல நாலேஜபிளாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த சர்வீசஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா VPC, சர்ச் பாக்ஸில் போயிட்டு VPCன்னு கொடுங்க. ஸோ வெர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். ஸோ VPCயில் போயிட்டு ஸோ VPC ரிலேட்டடான இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு டூர், ஸோ எல்லா சர்வீசஸும் போயிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃபைனலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண லேப் ஸ்டெப்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள் லேப் கம்ப்ளீட் ஆனோடனே நீங்கள் வந்து எண்டு லேப்னு கொடுத்துடலாம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ்பயர் ஆகிடும். நீங்கள் எண்டு லேப்னு கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாணவன் லேப்ஸ் எடுத்துட்டிங்கன்னா AWS, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா Azure லேபு, கூகுள் க்ளவுட் லேபு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேபுமே நம்மள்ட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரம் பிகினர் டு அட்வான்ஸ் பார்ட். ஸோ இந்த மாணவன் லேபை வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு லேபை கிளிக் பண்ணாலும் சைடில் வாட்ஸ்அப் ஃபார் அக்சஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் லிங்க்குக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் வந்து ஓகேங்களா, எங்கள்கிட்ட என்ன லேபு வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த லேபை எங்களுடைய டீம் உங்களுக்கு அசைன் பண்ணி கொடுப்பாங்க.